வணக்கம் மக்களே! மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம டிஎஸ்எம்சின்னு ஒரு கம்பெனிய பத்தி பார்க்கலாம். அது ரொம்ப வந்து உலகத்திலேயே ரொம்ப யூனிக்கான ஒரு கம்பெனி. நான் ஏன்னு சொல்றேன். இந்த கம்பெனியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சர் கம்பெனி. ஸோ இது பேருக்கு ஏத்த மாரி இது தைவான் பேஸ்ட் கம்பெனி. இப்போ வேர்ல்ட்ல கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரோட அப்ளையன்ஸஸ் மட்டும் இல்லாம வெஹிக்கிள்ஸ், அப்புறம் யூஸ் பண்ற மிசைல்ஸ், டெக்னாலஜி, சேட்டலைட்ஸ், அ ஏரோப்ளேன், ஏர்கிராஃப்ட்ஸு எல்லா இடத்துலயும் வந்து செமிகண்டக்டர்ஸ் இந்த சிப்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சிப்ஸுக்கு அந்த சர்க்யூட் ரன் ஆகணும்னா, அதுக்கு செமிகண்டக்டர்ஸ் ஒரு ப்ராப்பரான மேனுஃபேக்சர்ஸ், ஒரு ஹப் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப 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 முக்கியம். ஸோ, இப்ப நம்ம பேசிட்டு இருக்க NVIDIA, பூம், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். இவங்க எல்லாருக்குமே வந்து முக்கியமான தேவை இருக்கு செமிகண்டக்டர்ஸ். அது இவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. ஏன்னா, அதுக்கான காரணம் அந்த காம்ப்ளெக்சிட்டி தான். சிலிக்கான் பார்த்தீங்கன்னா, அபண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் எலிமெண்ட் தான். அந்த சிலிக்கான ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு போவாங்கன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மில்லிமீட்டர் கூட சைஸ் இல்லாம அவ்ளோ அந்த சின்ன ஒரு போர்ஷன்ல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைலி காம்ப்ளெக்ஸான ஒரு இண்டஸ்ட்ரி இது. மேனுஃபேக்சரிங் தேவை. ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு டெக்னாலஜியும் தேவை. அதே மாதிரி இதில என்னதுன்னா இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண அந்த ஃபேக்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டியோட, ஹை லெவல் ஸ்டாண்டர்டோட மெயின்டெயின் பண்ணணும். ஸோ, இதெல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்சிட்டி இருக்கனால பெரிய பெரிய ட்ரில்லியன் டாலர்ஸ் கம்பெனிஸே வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான அவங்களோட சப்ளையர் பார்த்தீங்கன்னா, TSMC தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இது பார்த்தீங்கன்னா, மோரிஸ் சாங்ங்கிற ஒரு நபரால அவர் தான் வந்து ஃபோர் ஃபாதர். தைவான் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கே செமிகண்டக்டர்ஸ்க்கான ஃபோர் ஃபாதர் அவரு தான். ஆரம்ப கட்டத்தில அவர் வந்து அமெரிக்கால தான் வேலை பார்த்தாரு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து அதில அந்த சிப்ஸ் அந்த ஒரு ஒரு அத அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு தாட்டோட இந்த கம்பெனி அவரோட சொந்த ஊரான தைவான்ல இருக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ, அவர் தைவான்ல வந்து இத செட்டப் பண்றாரு. பட் இப்போ கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மினிமல் ஷேர்ஸ் தான் வச்சிருக்காங்க. மெஜாரிட்டி போர்ஷன் பார்த்தீங்கன்னா, தைவான் கண்ட்ரி தான் அந்த கம்பெனிய ஓன் பண்ணுது. ஸோ, அந்த அளவுக்கு ரொம்ப வேர்ல்டு மோஸ்ட் செக்யூர் அண்ட் வேல்யூபிள் கம்பெனினா நான் வந்து TSMC தான் சொல்லுவேன். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்லாம் ஒரு புறம் இருந்தாலும், யாருமே வந்து மெட்டீரியல்ஸ் ரொம்ப ரொம்ப கோரான முக்கியமான மெட்டீரியல் உலகத்தில எல்லாரும் பயன்படுத்துற மாரி யார் மேனுஃபேக்சர் பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆயில் மேனுஃபேக்சர் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னோவேட்டிவ். ஆயில் இல்லாம எதுவுமே நடக்காது. அதே மாதிரி மேபி சர்ச் இன்ஜின் சொல்லலாம், Google சொல்லலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அவங்க இல்லன்னா வந்து வேர்ல்டு வந்து ஒரு மாரி ஹால்ட் வந்துரும். அந்த மாரி மைக்ரோசாஃப்ட். ஸோ, அந்த வரிசையில தான் இந்த TSMC வருது. ஸோ, இந்த TSMC கம்பெனி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. அதே மாதிரி இது வந்து ரெவென்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, $90 பில்லியன் ரெவென்யூவோட அதே மாரி நெட் இன்கம் $36 பில்லியன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 30% மேல வந்து உங்க ப்ராஃபிட் மார்ஜினோட இவங்க கம்பெனி ரன் ஆயிட்டுருக்கு. NVIDIAவோட ஃபவுண்டரான ஜென்சன் ஹுவாங்கே ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. என்னோட பயனியர் பார்த்தீங்கன்னா, என்னோட இன்ஸ்பிரேஷனே வந்து மோரிஸ் சாங்ங்கிற அந்த அளவுக்கு வந்து மோரிஸ் சாங் வந்து ஒரு பெரிய ஆள். இதுல என்ன ஒரு ப்ளஸ்னா, வேர்ல்ட்லயே வந்து 70% செமிகண்டக்டர் இவங்க மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இவங்க இதுக்கு யாருமே வந்து போட்டி கூட போட முடியல. அது ஏன்னு தெரியல. அதே மாரி 2வது விஷயம் ஒண்ணு வந்து காம்ப்ளெக்சிட்டி. இன்னொன்னு வந்து அத மத்த கண்ட்ரீஸ் வந்து அவ்வளவா முக்கியத்துவம் குடுக்காதனால தான். இந்த கம்பெனியோட வளர்ச்சினால அந்த இடத்துல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கூட உருவாகிட்டு இருக்குங்க. அதனால தான் சீனாவோட ஆர்வம் வந்து தைவான்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட அந்த ஆக்ஷன் நடவடிக்கை மட்டும் அங்க அதிகமா வச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த TSMC ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாரி சைனாவும் அவங்க அவங்க செல்ஃபோன் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சருக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரீஸும் புஷ் பண்றாங்க. நம்ம கூட Foxconnோட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் இந்தியால அமைக்க போறாங்க. வேதாந்தோ, Foxconn வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணியிருந்தாங்க. குஜராத்ல அமைக்கிறதா. அப்புறம் ரிலையன்ஸ் கூட அ ஃபியூச்சர்ல வந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ன்னு சொல்லுவாங்க. அதுல தான் செமிகண்டக்டர்ஸ் அந்த வேஃபர்ஸ்லாம் ஃபேப் பண்ணுவாங்க. அந்த ஃபேப் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ணுவோம். அந்த மாரி நெறைய இந்தியால வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா வந்து நெறைய கம்பெனிஸ் வந்து ரெடியா இருக்காங்க. ஈவன் Zoho கோ-ஃபவுண்டர் வேம்பு கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சார். இந்த மாரி வந்து தைவான் செமிகண்டக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு. Zoho கூட ட்ரை பண்ணணும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இந்தியால வந்து இது ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அவ்வளவா யாரும் ஈடுபடலன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொன்னு முக்கியமான விஷயம் இந்த கம்பெனிக்கு வந்து TSMC ரன் ஆகுறதுக்கு வந்து லித்தியோகிராஃபி மிஷின் ஒண்ணு தேவைப்படும்.
அதில தான் வந்து இந்த காம்ப்ளக்ஸான அந்த வேஃபர்ஸ வந்து டிரான்சிஸ்டரோட பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஏஎஸ்எம்எல்னு ஒரு கம்பெனி இருக்கு. டச் பேஸ்ட் கம்பெனி. வேர்ல்ட்லயே லித்தியோகிராஃபியோட அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு மொனோப்பொலி வச்சிருக்காங்க. அவங்க மட்டும் தான் அத செல் பண்ணுவாங்க. ஸோ அது அந்த ஒரு மிஷின் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு பஸ் சைஸ் இருக்கும். $300 மில்லியன் மேல இருக்கும். அது வந்து டிஎஸ்எம்சிக்கு சப்ளை பண்றது வந்து ஒரே ஒரு கம்பெனி தான். வேர்ல்டுக்கு சப்ளை பண்றது அது ஒண்ணு தான் ஏஎஸ்எம்எல்னு கம்பெனி. ஸோ அது வந்து பிலிப்ஸும் அவங்க லோக்கல் கம்பெனியும் டை அப் பண்ணி ஆரம்பிச்ச கம்பெனி. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமா இருக்கிறனால தான் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சொல்லப்போனா ஈவன் ஸ்கை பேஸ்ட் இல்ல ஸ்பேஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கூட இருக்கே தவிர, செமிகண்டக்டர் பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து அவ்வளவா கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் ஃபார்ம்ன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.